நாம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்த இப்ப நம்ம பார்க்கலாமா? அத்தியாயம் 18. தேன்மலையா, அங்க என்ன தாத்தா இருக்குது? அங்க என்ன ஸ்பெஷல் என்று ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். முன்னிருக்கையில் இருந்த கௌதம் வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்க, பின்னாலோ தாத்தாவோடு வளவள என பேசிக் கொண்டிருந்தாள். அட கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா? வளவளன்னு பேசிட்டு இருக்கிற. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? என் பேத்தி என்கிட்ட பேசுறா. உனக்கு என்ன பொறாமையா இருக்குதா? நம்மகிட்ட பேசாம எப்ப பார்த்தாலும் இந்த கிழவன்கிட்ட போய் பேசுறேன்னு நினைக்கிறியா? ஐயோ தாத்தா, பொறாமையா? எனக்கா? கொஞ்சம் பேசாம வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது என்று சொல்ல, தாத்தா அவர் கிடக்குறாரு, நீங்க சொல்லுங்க. தென்மலைனா என்ன? அங்க என்ன இருக்குது? நம்மளோட வீடு இருக்குதுடா. அவனோட அம்மா அப்பா கல்யாணம் பண்ணின உடனே அங்க தான் செட்டில் ஆனாங்க. ஏன் கௌதம் ஒரு அளவுக்கு வளர்ற வரைக்குமே அங்க தான் இருந்தான். அப்படின்னா நீங்க அவங்க கூட இல்லையா? நீங்க இந்த எஸ்டேட்ல தான் இருந்தீங்களா? அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறமா இந்த எஸ்டேட்டையும் பார்க்கணும்ல, கீழே வந்துட்டேன். அங்க நமக்கு வீடு இருக்குது. அதே போல இன்னொரு எஸ்டேட் அங்க இருக்குது. இப்போதைக்கு ரொம்ப நாளாச்சு போறது இல்ல. நம்பிக்கையான ஆட்களோட மேற்பார்வையோட வேலை மட்டும் நடந்துகிட்டு இருக்குது. எதனால தாத்தா? ஏன்னா அந்த மலையிலேருந்து இறங்கி வரும்போது தான் கௌதமோட அம்மா அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க. அதனாலேயே அங்க எனக்கு போக பிடிக்கல. அதுக்கு பிறகு இன்ன வரைக்கும் போனதில்ல. இத்தனை வருஷமாவா? சற்று தயங்கியபடி கேட்க, என்னோட 10, 12வது வயசுல இறந்துட்டாங்க. அன்னையிலேருந்து தாத்தாவோட பொறுப்பு தான். அன்னைக்கு இருந்து அவங்க அந்த எஸ்டேட்டுக்கு போகல. எத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் அங்க போய் தங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் போறோம். உனக்கு தெரியுமா? தேன்மலையில நம்ம வீட்ல இப்போதைக்கு வேலை செய்றதுக்கெல்லாம் ஆள் இல்ல. வீட்ட மட்டும் நீட்டா கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம போனோம்னா, இருக்க போற 2 நாளைக்கு நம்ம தான் சமைச்சு சாப்பிடணும். அது பிரச்சனை இல்ல தாத்தா. நான் நல்லாவே சமைப்பேன். என் பேரன் கூட ரொம்ப நல்லா சமைப்பான் தெரியுமா? அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே! சரி தாத்தா, தேன்மலைன்னு ஏன் பேர் வந்துச்சு? அத சொல்லுங்க. அங்க நெறைய மரங்கள் உண்டுமா? அது மட்டுமல்ல, தேன் கூடுகள் கூட நெறைய உண்டு. மலைத்தேன், சாதாரண தேன் என நெறைய உண்டு. அதனாலேயே அந்த இடத்துக்கு தேன்மலைன்னு பேர் வந்துச்சு. அப்படின்னா, இப்போ அங்க அப்படிதான் இருக்குமா? ஆமா, இப்ப மட்டுமல்ல, எப்பவுமே அங்க அப்படிதான் இருக்கும். இந்த கௌதம் இருக்கான்ல, சின்ன வயசுல சரி சேட்ட தெரியுமா? சின்ன வயசுலலாம் தேன் கூட்ட எங்க பார்த்தாலும் கல்ல எடுத்து எறிஞ்சு விடவே மாட்டான். மொத்த தேனையும் பறந்து வரும். 2, 3 தடவ தேன் தேன் பூச்சிக்கிட்ட கடி வாங்கி இருக்கிறான் தெரியுமா? அவனுக்காகவே அந்த இடத்த விட்டு வரணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு என்று சொல்ல, கௌதம் இப்போதும் அமைதியாக இருந்தான். அவனுக்கு பழைய நினைவுகள் நிறைய கண்முன்னால் வந்து சென்றது. தாய் தந்தையோடு மகிழ்ச்சியாக இருந்த நாட்கள், தேன்கூட்டை கலைத்துவிட்டு கொட்டுவதற்கு முன்பாக பயந்து ஓடியது என நிறைய கண்முன்னால் வந்து சென்றது. அந்த அமைதியை பார்த்தவனுக்கு புரிந்துவிட்டது. பழைய நினைவுகளுக்குள் செல்கிறான் என்று. பேச்சை மாற்ற வேண்டி, "ஏன் தாத்தா 2 நாள் நம்ம அங்க இருக்கிறோன்னா, அங்கேயும் தானே வேலைக்காரங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் சமைச்சு தர மாட்டாங்களா?" "என்னம்மா இப்ப தான் சொன்னேன், ரொம்ப நல்லா சமைப்பேன்னு. அதுக்குள்ள இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? உண்மைய சொல்லு, உனக்கு சமைக்க தெரியுமா இல்லையா?" "தாத்தா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சமைப்பேன். ஆனா" "ஆனா என்ன?" "ஆனா சாப்பிடுற மாதிரி இருக்குமான்னு தான் எனக்கு தெரியல. அத நினைக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்குது." "என்னடா என்னோட பேத்தி டக்குன்னு இப்படி சொல்லிட்டா? இவள நம்பி நம்ம சாப்பாட்டுல கைய வைக்கலாமா?" "தாத்தா ரிஸ்கே எடுக்காதீங்க. எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அவள சமையல் கட்டு பக்கமே விட்றாதீங்க. வேணும்னா எடுபிடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் கரெக்ட்டா இருப்பா." கௌதம் ஒரு பக்கம் கலாய்க்க ஆரம்பிக்க, "பாருங்க தாத்தா, எப்ப பார்த்தாலும் இப்படியே கிண்டல் பண்ண வேண்டியது. அப்படியெல்லாம் மோசமா சமைச்சுட்டேனா? அதெல்லாம் நல்லாவே சமைப்பேன். வேணும்னா பாருங்க, நான் தான் சமைச்சு குடுக்க போறேன். யாரையும் சமையல் அறைக்குள் விடமாட்டேன் தாத்தா. அங்க போயிட்டா தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல. அதனால நம்ம இப்பவே சமரசத்துக்கு வந்துடலாம்." அதன் பிறகு வேண்டாத மௌனம் அங்கே நிலவ மெல்ல பேச்சு கொடுத்தார். "என்ன தாத்தா, ரொம்ப சென்சிட்டிவான ஃபீலிங்கில் இருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் ஏன் தாத்தா அந்த இடத்துக்கு போகணும்னு? மனசு கஷ்டமா இருக்கிற எந்த இடத்துக்குமே போகக்கூடாது தாத்தா." மெல்ல கூற, "அப்படி இல்லடா. அந்த இடத்த பத்தி நீயும் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா கௌதம் எப்பல்லாம் மனசு கஷ்டப்படுறானோ, அன்னைக்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போய் தங்கிடுவான். அப்ப அந்த இடத்த பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் தானே! அதற்காகத்தான் நான் இன்னைக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு வேளை பின்னாடி நான் இல்லாம போயிட்டா, அந்த நேரத்துல உன் கூட என்னைக்காவது சண்டை போட்டுட்டு அங்க போய் தங்கினான்னா, நீ கான்டாக்ட் கூட பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஏரியாவுல எந்த ஒரு நெட்வொர்க்குமே வேலை செய்யாது. அந்த அளவுக்கு உயரமான ஒரு இடம். அந்த நேரம் நீ அழுதுகிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல. தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது இல்லையா? எங்கெங்க எந்த இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, உனக்கும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் என்று சொல்ல, அதன் பிறகு அவளுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. முகமே சற்று வாட ஆரம்பித்து விட்டது. அதை வண்டி ஓட்டிக் கொண்டிருந்த கௌதமும் கண்ணாடி வழியாக அவளது முகத்தை கவனித்தான். "அதுக்காக நீ எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. தாத்தா தேவையில்லாம பயந்துக்கிறாங்க. தாத்தாவுக்காக தான் இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு போறேன். தாத்தாவும் ஒரே இடத்துல இருந்தா நல்லா இருக்காதுல்ல.
இப்போ கொஞ்ச நாளா உடம்பு சரியில்ல. ஹாஸ்பிட்டல் வீடுன்னு மாறி, மாறி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. அதுக்காக தான் நான் இன்னைக்கு இங்க அழைச்சிட்டு வரேன். மத்தபடி பார்த்தா, இந்த தேன்மலையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நான் விரதமா இருக்கும்போது அங்க போறேன்னு சொல்றத விடவும், மனச அமைதியாக்கிக்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போறது வழக்கம். ஏன்னா, வளர்ந்த இடம். அங்க போகும்போது என்னோட அம்மா, அப்பா இன்னுமே அங்க உயிரோடு இருக்கிற மாதிரி தான் என் மனசுக்கு தோணும். ஸோ, அங்க போனாலே எனக்கு அமைதி கிடைச்சிடும். அதுதான் ரீசன். சொல்லு அனு, உனக்கு அது போல இடம் ஏதாவது இருக்குதா? எங்கேயாவது போனா நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்ற மாதிரி இடம் இருக்குதா என்று கேட்க, எனக்கு அது போல ஒரு இடமெல்லாம் கிடையாது. என்னோட சின்ன வயசுல அம்மா இறந்துட்டாங்க. பிறகு சித்தி வீட்ல தான் இருந்தேன். நெறைய கொடுமை அனுபவிச்சிருக்கிறேன். என்னுடைய 8 வயசுல இருந்தே நான் தான் வீட்ல சமைக்கணும். வீட்டு வேலை எல்லாமே நான் தான் பார்க்கணும். சித்தியோட பசங்கள கூட நான் தான் பார்த்துக்கணும். இப்படி நிறைய எனக்கு அதெல்லாம் கஷ்டமாவே தெரியல. எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். நான் படிக்கணும். இது போல தான் நெறைய யோசிச்சேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. காலேஜ் படிக்கும்போது தான் மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். லைஃப் அப்படிதான் போச்சு. "இத்தனை கஷ்டம் உன் லைஃப்ல இருக்குதாம்மா?" என்று தாத்தா இவளது கரம் பற்ற, அப்போதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் சிறு பகுதியை தன்னையறியாமல் உளறி இருந்தது புரிந்தது. "பழைய விஷயம் தாத்தா. இப்ப பாருங்க கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கிறேன். பாதுகாப்பா இருக்கிறேன். யாருக்கு தெரியும்? பின்னாடி ஒரு நாள் நான் கூட சொல்லுவேன். உங்க கூட இருந்த அந்த நிமிஷம் நான் நிம்மதியா, மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொன்னாலும் சொல்லுவேன்" என்று சொல்ல, தாத்தா தலையை மெல்ல தடவி கொடுத்தார். "உன் அப்பா, அம்மா கல்யாணத்துக்கு வராதப்போ கூட நீ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த. உன்னோட அப்பா, அம்மா கல்யாணத்துக்கு வராதப்போ கூட கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. இப்ப நீ சொல்லும்போது, அது போல ஆட்கள் எல்லாம் வராம இருக்கிறது எவ்வளவோ நல்லது. நான் இருக்கிறேன்டா. கடைசி வரைக்கும் உனக்கு துணையா, உனக்கு பாதுகாப்பா நான் இருப்பேன். என்ன கௌதம், நான் சொன்னது கரெக்ட்டு தானே?" என்று சொல்ல, "தாத்தா, நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும்" என்று பேச்சை முடித்துக் கொண்டான். தேன்மலைக்கு வந்து சேர்ந்தனர். அவர்களது எஸ்டேட்டை விடவும் பெரியதாக இருந்தது. ஆச்சரியமாக பார்த்தபடி இறங்கினாள். "வாம்மா, உள்ள வா. இதுவும் உனக்கு சொந்தமானது தான். என்ன அப்படி பார்க்குற?" "தாத்தா, பிரமிப்பா இருக்குது. இந்த இடம் அவ்வளவு அழகு."